exercise 6.3 fourth sum. An aeroplane at an altitude of 1800 meter finds that two ports are sailing towards it in the same direction. The angle of depression of the boat as observed from the aeroplane are 60 degree and 30 degree respectively. Find the distance between the two ports. என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, கிரவுண்ட்லேருந்து 1800 மீட்டருக்கு மேலே ஒரு ஏரோப்ளேன் பறந்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா, அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிடி அப்படிங்கிறது போர்ட்டோட பொசிஷன் எடுத்துருக்கேன். சிடி அப்படிங்கிற 2 போர்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கேருந்து ஏரோப்ளேன்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பார்க்குறாங்க. எந்த மோடில்? டிப்ரெஷன் மோடில் பார்க்குறாங்க. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் ஒன் போட்டை பார்க்கும்போது 60 டிகிரி, இது ஃபஸ்ட் ஒன், இது செகண்ட் ஒன் போட்டு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் ஒன் போட்டை பார்க்கும்போது எவ்வளோ டிகிரி மேட் ஆகுது அப்படின்னா 60 டிகிரி. அப்போ ஃபஸ்ட் ஒன் அப்படிங்கிறப்போ இந்த இருக்கு இல்லையா, இந்த லைனை ஃபார்மேட் பண்ணுறது 60 டிகிரி. அடுத்து செகண்ட் ஒன் அப்படிங்கிறப்போ செகண்ட் போட்டு மட்டும் 30 டிகிரி. ஓகேவா, ஸோ 60 டிகிரி அப்படின்னா இந்த லைனில் தானே வருது, இந்த லைனில் இசட் ஃபார்மேட் பண்ணுங்கள். அப்போது இது அல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போது இது 60 டிகிரி. அப்போ பாருங்கள், இந்த 30 டிகிரி இதில் டச் ஆகுது இந்த லைன் இல்லையா, அப்போ இந்த லைன் வந்து டேர்ன் ஆகுறது, அப்போ இது 30 டிகிரி. ஓகேவா, எது டவுட் இல்லையே. இன்னொரு ஹிண்ட் சொல்கிறேன் பாருங்கள், இதில் இது நோட் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இது இருக்கும், இது பிக்கர் வேல்யூவாக இருக்கும். இதை விட இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஆங்கிள் வைஸில் இதை விட இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஓகேவா, இப்போ சம் போடலாமா? கவனிங்க, இப்போ இதில் 2 ட்ரையாங்கிள் கிடைக்குது இல்லையா, ஒன்று ஏபிசிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குது, ஒன்று ஏபிடிங்கிற ஒரு ட்ரையாங்கிள். ஃபஸ்ட்டு குட்டி ட்ரையாங்கிளே ஸ்டார்ட் பண்ணணும் எப்பயுமே. ஓகேவா, இன் ட்ரையாங்கிள் ஏபிசி இந்த சைடு, இன் ட்ரையாங்கிள் ஏபிடி. ஓகேவா, இதில் சி வந்து 60 டிகிரி, இதில் டி வந்து 30 டிகிரி போட்டுடலாமா? ரொம்ப ஈஸி தான். கவனிங்க, இப்போ பாருங்கள், ஏபிசி எடுத்தீங்க, ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்தீங்க அப்படின்னா இது ஆப்போசிட், இது அட்ஜசன்ட். ஹைப்போடெனிஸ்க்கு எப்பயும் போல் வேலை கிடையாது இதில், அப்படி தானே? அப்போது டேர்ன் 60 டிகிரி ஈக்குவல் டு ஏபி பை பிசி. இப்போ நம்ம இதில் என்ன ஃபைன் பண்ண போகிறோம்? இந்த சிடியோட வேல்யூ, இந்த 2 போட்டுக்கு இடையில ஒரு டிஸ்டன்ஸ் சிடியோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டாலே வேலை முடிஞ்சிச்சு. ஓகேவா, அடுத்து கவனிங்க, ஏபிடி எடுத்திங்களா, இதில் வந்து டேர்ன் 30 டிகிரியா, டேர்ன் 30 டிகிரி ஈக்குவல் டு ஏபிடியில் ஆப்போசிட் வந்து ஏபி, இது வந்து சிபிடி. இதில் ஏபி பை பிடி. ஓகேவா, இப்போ தெரிஞ்ச வேல்யூஸில் அப்ளை பண்ணிடலாம். டேர்ன் 60யில் ஏபியோட வேல்யூ என்ன தெரியும்? டேர்ன் 60யோட வேல்யூ √3, ஏபியோட வேல்யூ 1800 டிவைடர். அடுத்து பிசியோட வேல்யூ இதுலேருந்து இப்போ ஃபைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாருங்கள், டேர்ன் 30 1/√3 ஈக்குவல் டு ஏபியோட வேல்யூ 1800 டிவைடர் பிடி. பி எப்படி எழுதலாம்? பிசி ப்ளஸ் சிடி எழுதலாமா? பிசி ப்ளஸ் சிடி, இது இந்த சைடு கொண்டு போயிடலாம். ஓகேவா, பாருங்கள், இதுலேருந்து பிசி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா பிசி ஈக்குவல் டு 800 டிவைடர் √3. இதுலேருந்து பிசி ஃபைன் பண்ணிடலாமா? இந்த √3 கேன்சல் பண்ணுறதுக்காக இது எப்படி எழுதுறேன் அப்படின்னா 3ஆல் மல்டி பண்ணுற மாதிரி வரணும். அப்போது 3 × 600 டிவைடர் √3 பிரிக்கலாமா? இப்போ இதால் இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா பிசியோட வேல்யூ கிடைக்கும் √3 × √3, √3 × √3, அப்போது 600 √3. இப்போ இதுலேருந்து பிசியோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோமா? இப்போ இங்கே தெரிஞ்ச வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். சிடியோ வேல்யூ ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். பாருங்கள், இதை இந்த சைடு கொண்டு வந்தாலும் இந்த வேல்யூ இந்த சைடு கொண்டு வந்துடலாம். இந்த வேல்யூ டிவைடில் இருக்கிறது தான் மல்டிபிள் போகும், இந்த சைடு டிவைடில் இருக்கிறது போனால் மல்டிபிள் போகும், அப்படி தானே? அப்போ பிசி ப்ளஸ் சிடி ஈக்குவல் டு 1800 √3. இந்த √3 டிவைடில் இருக்கிற போனால் ஆகும் அப்படின்னா மல்டிபிளில் போயிடுச்சு. ஓகேவா, அடுத்து நீங்கள் இதில் பிசியோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம் இல்லையா, எவ்வளவு? 600 √3 ப்ளஸ் சிடி ஈக்குவல் டு 1800 √3. அப்போ சிடி ஈக்குவல் டு சைடு ப்ளஸ்ஸாக இருக்கிற போனால் ஆகும் மைனஸில் போயிடும். இந்த சைடு ப்ளஸ்ஸாக இருக்கிற போனால் ஆகும் மைனஸ் ஆயிரும். இங்கே பாருங்கள், இங்கே 1800 இருக்குது, அங்கே ஒரு 600 இருக்குது, இதில் மைனஸ் பண்ணிடலாமா? அப்போ சிடியோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 1200 √3. ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணிடலாம்? இந்த √3க்கு வேல்யூ நம்ம கொடுத்துருந்தாங்க இல்லையா, கொஷின்லேயே கொடுத்துருந்தாங்களா, √3யோட வேல்யூ 1.732 கொடுக்கல அப்படின்னாலும் நம்ம மாதிரி பண்ணிக்க வேண்டியதான். அப்போது சிடி ஈக்குவல் டு 200 × √3யோட வேல்யூ 1.732. இதால் இதை மல்டிபிள் பண்ணிடலாமாப்பா? என்ன கிடைக்கும் பாருங்கள், 1732 × 12 போட்டிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 4643.
71 அதே வேல்யூ. ஸோ 4 8 7 0 2 1200 இதோட 2 0 சேர்த்துப்பீங்க இல்லையா? எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும்? 3 டிஜிட்டா? 3 டிசிமல் 1 2 3. ஸோ ஆன்சர் கிடைக்குது 2078.4. ஓகேவா? இதோட வேல்யூ சிடியோட வேல்யூ. நம்ம என்ன ஃபைன் பண்ணணும்? சிடி இது ரெண்டுக்கு இடையில உள்ள போட்டோட டிஸ்டன்ஸ் தான் இப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆன்சர் எதில் மென்ஷன் பண்ணணும் பாருங்கள், மீட்டரில் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம மீட்டர்லேயே மென்ஷன் பண்ணிடலாம். therefore T ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.